எங்கள் தலைமை ஆசிரியர் வந்து நீ இதெல்லாம் கற்றுக்கோமான்னு சொன்னாங்க ஆஃபீஸ் வேலையெல்லாம். இல்லைங்க சார், நான் ஹெச்எம்ஏ ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் விதி என்ன பண்ணிச்சு, எக்ஸாம் எழுதி வச்சுட்டு எக்ஸாம் எழுதி ஆகஸ்ட்டில் எழுதி ஜூலையில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், வேலைகளில் ஜாயின் பண்ணிட்டேன். மார்ச்சில் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனால் சொன்ன மாதிரி தான் ரிட்டையர்ட் ஆக போகிறோன்னு தெரியும் போதே ஒரு பயம் வந்துட்டு இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்குது. ஏப்ரலில் முடிஞ்சு மே மாதம் 1ஆம் தேதி நமக்கு சம்பளம் வராது, ஜூன் 1ஆம் தேதி நிச்சயமாக வராது. அன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்ற ஒரு அந்த இது இருக்கு இல்லைங்களா. அப்போது அந்த சிபிஎஸ்ன்றதை ஒழிக்கிறத தவிர வேறு வழி இல்லை. பல்லாயிரக்கணக்கான குடும்பம் இது வரைக்கும் போனவங்கெல்லாம் அது எல்லாமே தான் போயிருக்காங்க. மொத்த பணமாக கையில் கொஞ்சம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதை வச்சுட்டு மருத்துவ செலவு தான் முக்கியமான செலவு. 60 வயசில் நம்மளை நெருங்கிக்கிட்டு இருக்க பெரிய செலவு அது. ஒருத்தர் மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்குமான மருத்துவ செலவு. அப்போது ஒரு அரசாங்கத்திற்காகவும் நமக்காகவும் நம்ம வேலை செஞ்சுருக்கோம். அந்த அரசாங்க ஊழியர்கள் அவர்கள் காலம் முழுவதும் அந்த குடும்பமானது சந்தோஷமாக மகிழ்வாக நிறைவாக வாழ வேண்டும் என்பதுதான் ஓய்வூதிய திட்டம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ 2003 நாம் மட்டும் அரசாங்க ஊழியர்களாக இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் கேடு கட்டு போனால் என்னன்ற மாதிரி அப்படியே அந்தரத்தில் தொங்க விட்டுட்டு போன மாதிரி தான் விடுறாங்க. பிள்ளைகளை நம்ம பார்த்துக்க போகிறதில்ல, நமக்கும் வருமானம் இல்லை, என்ன பண்ண போகிறோன்ற ஒரு பயம். இத்தனை பேரும் ஏன் இந்த 20-25 வருஷமாக இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கோம். அரசாங்கத்திற்கு ஊழியம் செய்து அவர்கள் அந்த ஊழியர்களை மகிழ்வான ஒரு முதுமை காலத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழல் நாம தான் உருவாக்கணும் என்பது இந்த அரசாங்கத்துக்கு தெரியணும் இல்லையா. அதுதானே இந்த போராட்டம். இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநிலங்களும் இதை கொண்டு வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே மாநிலங்கள் இப்போ அதை இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. வேண்டாம், பழைய ஊதிய திட்டமே போதும்னு சொல்கிறாங்க, ஓய்வூதியமே. அப்போது ஏன் நம்ம அரசாங்கம் மட்டும் அதை செய்யலைன்றதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இதற்கு அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும், அதுவரை நாங்கள் போராடுவோம் என்று கூறி சிஎம் டிராஃபி 100%, எல்லாமே 100 தான். அதே போல் 11th ஒரு மாணவன் செய்கிறான், அவன் ஒரு நாள் கூட பள்ளிக்கு வந்திருக்க மாட்டான். 11ஆம் வகுப்புல அவனுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். 11ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதலை, அவனுக்கு நம்ம திரும்பவும் வந்து அரியருக்கு பணம் கட்டுறோம் இல்லைங்களா. ஒரு நாள் கூட வரல, தேர்வு எழுதல, அவனுக்கு நம்ம தலைமை ஆசிரியர்கள் தான் பணம் கட்டுறோம். யார் கட்டுறது? நம்ம தான் கட்டுறோம். திரும்பவும் அவனோட பேர் வந்து ரீட்டைன் ஆகும் 12th. அவன் பேரெல்லாம் நம்ம எடுத்துட முடியாது. தலைமை ஆசிரியருக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. அவனை டிசி எல்லாம் ஒரு 30 நாள் வரலன்னா டிசி கொடுக்கலான்னு அப்பெல்லாம் இருந்தது. இப்போ எதுவுமே கிடையாது. 12th வரைக்கும் அவன் பேர் இருக்கும். அப்புறம் திரும்ப வந்து 12th ஃபெயில்னு இருக்கும். அதுக்கு நம்ம வந்து இங்க பதில் சொல்லிட்டு இருக்கணும். அது எப்படி ஒரு நாள் கூட வராத மாணவனுக்கு ரிசல்ட் வந்து நம்ம கொடுக்கணும்னா அது எவ்வளோ ப்ரெஷர்னு தெரியல. பணமும் கட்டுறவனுக்கு அப்போ எக்ஸாமை நம்ம எழுத முடியுமா? அதே மாதிரி என்எஸ் பதவியேற்றம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 35 வேலைகள் நான் நினைக்கிறேன். என்னுடைய கணக்கில் 35 வேலைகள் இருக்குது. அந்த 35 வேலையும் சொல்லி டீச்சர்ஸ் கிட்ட போனாலும் இது என் வேலை இல்லைன்றாங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் சொன்னாலும் இது என் வேலை இல்லைன்றாங்க. நிறைய பள்ளிகளும் ஜூனியர் அசிஸ்டன்ட்டே இல்லை, லேப் அசிஸ்டன்ட் வேலைன்னு சொன்னால் அவங்க லேப் அசிஸ்டன்ட் என்னன்றாங்க, எம்எஸ் வேலையை நாங்கள் செய்ய வேண்டாம்னு அரசாங்கமே சொல்லிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வேலையில நாம தான் செஞ்சுட்டு இருக்கணும். எனக்கு நல்லா தெரியும், இரவு பகல நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விடுமுறை நாட்களில் நல்லது கெட்டதுக்கு போயிருப்போம். அந்த விடுமுறை நாட்களில் நம்மளோட டேட்டாஸ் கேட்குறாங்க. நம்ம லீவ் எடுக்கிறது கூட விடுங்களேன், கவர்மெண்ட் ஹாலிடே சனி ஞாயிறுல பள்ளியோடைய தகவலை பற்றி கேட்கறது அது என்ன எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. அப்ப கையிலே வச்சுட்டு இருக்கணுமா? எல்லாத்தையுமே எல்லா டேட்டாஸையும் கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கணுமா? இது ரொம்ப வந்து எனக்கு மன வருத்தத்தை தரக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரியான அறிக்கை நம்ம போராட்டத்தில் வந்து அடுத்த முறை வந்து இதை வந்து சேர்த்துக்கணும் என்று தாழ்மையோடு கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மாலை வணக்கம். இன்று நடைபெறக்கூடிய இந்த அடிப்படை பணியாளர்களுடைய இல்லாத நிலைக்கான இந்த போராட்டம் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநிலத்தில் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னென்னங்க சார் எல்லாமே பணி பாதுகாப்புன்னாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எனக்கு என்னன்னாக்க பள்ளி பாதுகாப்பு, எல்லாருக்கும் பள்ளி பாதுகாப்பு வேண்டும். ஆனால் எனக்கு பொறுத்தளவுக்கு பள்ளி பாதுகாப்பு என்னன்னாக்க இப்போ சனி ஞாயிறு லீவ் வந்துடுங்க. லீவ் வந்துட்டு மறுநாள் காலையில் போயிட்டு திறந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கூல் உள்ள கால் வைக்கும் போது சரக்கு பாட்டில் பரவாயில்ல, நடு சுடுகாட்டில் அமாவாசை
என்னது கைப்புகை சேர்க்கை எப்படி இருக்குமோ அது போல இது கற்பூரம் ஊதுவத்தி அப்புறம் எலுமிச்சம்பழம் அறுத்து போட்டு அதில் இது கீழே ரத்த கலரி வேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கலவரம் பண்ணி வச்சுருக்கோம். கேட்டு அந்த வாட்ச்மேன் வந்து பார்க்குறாரு. வாட்ச்மேன்னாக்க கவர்மெண்ட் போட்ட வாட்ச்மேன் கிடையாது. கவர்மெண்ட் போட்ட வாட்ச்மேன் வந்தாக்க நான் அந்த அளவுக்கு இங்கே வந்து நிற்கிறோம். அப்போ அவருக்கு பார்த்துட்டு அவர் பயப்படுறாரு. இது என்ன சார் இது பிடிக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டார். இது என்னன்னாக்க அடிப்படை பணியாளர்கள் இல்லை அங்கே நைட்டு வாட்ச்மேன் கிடையாது. அதே போல் ஆர்சி பேருக்கு ஆர்சி புலித்தோலை போற்றிய பசுன்ற மாதிரி பேருக்கு ஆர்சி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க முழுக்க ஆர்சிக்கான இதில் அது எடுமா இது எடுமானா எடுத்து கொடுப்பாங்க. மறுநாள் அந்த ரெக்கார்டு எடுமானா சார் அது எங்கே வச்ச சார் என்ன கேட்பாங்க திரும்ப. அப்போ இதெல்லாம் ஒன்றுமே பேருக்கெல்லாம் பள்ளி இயங்குது. அடிப்படை பணியாளர்கள் யாருமே கிடையாது. அடிப்படை சுகாதாரம் வச்சு எல்லாத்துக்கும் சொல்கிறாங்கள வழி எல்லாமே இந்த நம்பர் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா என்னது காலி பண்ணிடும் தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு 2 ஆண்டுக்கு முன்பு நம்ம தலைமை ஆசிரியர் பயிற்சிக்கு நம்ம போயிருந்தோம் மதுரைக்கு. இதில் கொஞ்சம் இப்போ முக்காசி பேர் வந்திருப்போம், கொஞ்சம் பேர் புதுசாக இருக்கிறவங்க வந்துட மாட்டீங்க. அப்போ போகும்போது அங்கே என்ன சொன்னாங்கன்னா சார் இந்த கோரிக்கைலாம் என்னென்ன இல்லை எல்லாம் சொல்லுங்க. நாங்கள் அடிப்படை பணியாளர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அடுத்தது ஸ்கூலுக்கு போகும்போது அதுக்கு முன்னே எல்லா பணியாளர்கள் எல்லாத்தையும் போட்டுருவோம், நீங்கள் ஃப்ரீயாக வேலை செய்யுங்க அப்படின்னா நான் ரொம்ப போயிட்டுப்பா இனிமேலாவது நம்ம ஹெட்மாஸ்டராக பணியாற்றலாம் அப்படின்ற தைரியம் இருந்தோம். போட்டு சொல்லி 2 வருஷம் ஆச்சு. எந்த பணியாளரும் வரல. இருக்கிற பணியாளர் ஒருத்தர் ரிட்டைர்மெண்ட் ஆகிதான் போனால வழி இருக்கிற பணியாளருக்கு இன்னும் மேலும் காலி பண்ணி நம்ம தான் போயிட்டு இருக்கு. அப்போ இது போன்ற சூழ்நிலையில் பள்ளியை நடத்து வந்து ரொம்ப தலைமை ஆசிரியர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல்லுறவுகளும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பொறுத்தவன் பூமி ஆழ்வான் என்று சொல்வார்கள். ஆனால் இன்று என்னவோ தெரியவில்லை, பொறுத்தவன் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராகி விடுவான் என்று மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். எவ்வளவு பொறுத்தாலும் சரிங்க, இன்னைக்கு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்ல பதவியில கிட்டத்தட்ட பாதிக்கு மேல இந்த சிபிஎஸ் திட்டத்தில் தான் இருக்கிறாங்க. 1600க்கு மேற்பட்ட தலைமை ஆசிரியர் வந்து சிபிஎஸ்ல தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 பேர் கூட இல்லை. இதே நிலைதான். எப்பயுமே ஒரு குழந்தை அழுதாதான் அம்மா கூட தாய் கூட பால் கொடுப்பாங்க. இது கேட்கறதுக்கு வரதுக்கே தயாரா இல்லைன்னா எதுவுமே கண்டிப்பா கிடைக்காது. வந்தது நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, நண்பா போகும் அட்டண்டன்ஸ் கையெழுத்து போடுனாரு. ஏன்பாண்ண அட்டண்டன்ஸ் கையெழுத்து போடுனாரு. திரும்பவும் சொன்னார் போட மாட்டேன். இல்ல சிஓ கேட்பாரா, இல்ல டிஓ கேட்பாரா, இல்ல பிஆர்டி கூட யாராவது கேட்டுறாங்க. ஏயா இங்கேயுமாயா அட்டண்டன்ஸ். அப்ப அதாவது உங்களை கேள்வி கேட்க ஒரு பறைக்கு ஒரு பக்கம் தான் அடி, ஒரு மேளத்திற்கு 2 பக்கம் அடி. ஆனால் தலைமை ஆசிரியருக்கு அத்தனை பக்கங்களும் அடி என்று சொன்னால் அது மிகையாகாது. இவ்வளவு அடியும் வாங்கின நமக்கான கோரிக்கை கூட 150 பேர் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் ஒரு 60 பேர் தான் வந்துக்கிறதே ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம். ஏன்னா நாம தயாரா இல்லை. எனக்கு இது தேவை என்று கேட்பதற்கு நாம் தயாரா இல்லை. எதை சொன்னாலும் செய்வதற்கு தயாரா இருக்கிறோம். 9:30 மணிக்கு ஒரு மெயில் ஒண்ணு வருதுங்க. சாயந்தரம் 9 மணிக்கு ஒரு கால் வருதுங்க. 9:40க்கு ஒரு வாய்ஸ் மெயில் வருது. 9:45 அந்த அத்தனை ஹையர் செகண்டரி எக்ஸாம்ஸும் வாய்ஸ் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறாங்க. ஆனா அதை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு போராட்டத்திற்கு வருவதற்கு தயங்குகிறார்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம குரூப்ல பார்த்தேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அழைப்பு எதுவும் வரல, போராட்டம் எதுவும் பேனர் எதுவும் போடல, போஸ்ட் எதுவும் போடல. ஒரு 15 நாட்களாக இந்த போராட்டம் என்று தகவலை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இதுக்கு இன்னும் தகவல் வேற வரல. ஆனா ஒரு சாதாரண ஒரு எந்த நிலையில் இருக்கிறான்னு தெரியாத ஒருத்த போன் நமக்கு இது வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் அதை கேட்டு பெற முடியும் என்று கூறிக்கொண்டு அடிப்படை பணியாளர்கள் தன் பங்கேற்பு ஓய்வூதிய பணி பாதுகாப்பு, இந்த பணி பாதுகாப்பு பாருங்க ரொம்ப மோசமாயிடுச்சு. யார் வந்து வேகமா பேசினாலும் எச்சம் பதில் சொல்றாங்க, யார் வந்து திட்டாலும் எச்சம் பதில் சொல்றாரு, அர்ச்சனபாரு கையே ஓவனாலும் எச்சம் பதில் சொல்றாரு. ஏன்னா அந்த எச்சமால எதுவும் பண்ண முடியாதுன்னு எதிர்க்கிறவனுக்கு தெரியுது. எதிர்க்கிறவனுக்கு இந்த சீட்ல உட்காந்து இவனால ஒன்னே பண்ண முடியாது என்பதை அவன் தெரிந்து வைத்துள்ளான். காரணம் என்னன்னா இந்த பணி பாதுகாப்பு சட்டம் என்ற ஒன்று இல்லை என்பதுதான். அண்ணன் ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி எச்சமாயிட்டா அப்படி இருந்தலாம் அப்படிலாம் நினைச்சுன்னு தான் வந்தோம். ஆனா இங்க வந்தாதான் தெரியுது, போய் கேட்டு திறக்க வேண்டியதே நாம தான், கிளாஸ் ரூம் திறக்க வேண்டியது நாம தான்.
அட்டனன்ஸ் எடுத்து மேல வைக்க வேண்டியது நாம தான். அட்டனன்ஸ் கையெழுத்து போட்டீங்களான்னு கேட்கறது நாம தான். என்ன போடுறது அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா பையன் விழுந்தாலும் நாம தான், மயக்கம் போட்டாலும் விழுந்தாலும் நாம தான், அவனுக்கு எதானாலும் நாம தான். கிட்டத்தட்ட 4-5 மணி வரைக்கும். அதோட மட்டும் இல்லைங்க, இந்த போன் நம்பர் வேற எல்லாருக்கும் போயிடுது. நம்ம செல்போன் போயிடுச்சு இல்லையா? யார் வேணாலும் போன் பண்றான். சார் யார் ஹெட்மாஸ்டரா? ஆமாங்க. இங்க பையன் 2 பேர் சண்டை போட்டுக்கிறான். பையன் 2 பேர் சண்டை போட்டு எங்க போட்டுக்கிறான்? சாயந்தரம் 6:30 மணி 7 மணி எங்கேயாவது சண்டை போட்டுருப்பான். உடனே கால் பண்ணுவான். நீங்க அங்க போனே வச்சுக்க, பையன் அடிக்க மாட்டான், ஆசிரியருக்கு தான் அடிக்கும். இதுக்கெல்லாம் ஒரு தேவை வந்து பணி பாதுகாப்பு சட்டம் தான். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பேப்பர்ல பார்த்தோம். ஏதோ ஒரு படத்துல வரும், தினத்தந்தியில தினமலர்ல முதல் பக்கத்துல வந்துட்டா சித்த பண்ணுவான் ஒரு பருத்தி வருகிற படத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 22 ஆண்டுகளாக மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக நம் மாவட்டத்தில் ஒருத்தர் வந்து வேலை செஞ்சாரு. அப்பெல்லாம் ஒரு பேர் எங்கேயுமே பேப்பர்ல போடலைங்க. யாரோ ஒரு குடியார கூட ஒரு பையன் விளையாடுங்கிறா, ஏன்டா ஸ்கூல் வராம விளையாடுங்கிறன்னு கேட்டாரு. உடனே அது பிரச்சனை ஆகி, நான் சொன்னேன் அன்னைக்கு பிரச்சனை ஆனது, எனக்கு உடனே சொன்னாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு நண்பா அப்படின்னாரு. சரி ஒன்றும் கவலைப்படாத, பேப்பர்ல வரணும் சித்தம் பண்ற மாதிரி என்ன பண்ண, நாளைக்கு நைட்டே நியூஸ் வந்துடும், நாளைக்கு எல்லா பேப்பர்லயும் நீ வருவேன்னு சொன்ன. காரணம் என்னன்னா, இந்த பணி பாதுகாப்பு சட்டம் என்ற ஒன்று ஆசிரியர்களுக்கு நம் பணித்தொகுதிக்கு இல்லாத ஒரு காரணத்தினாலே இந்த ஒரு அவல நிலை இருக்கிறது. ஏன்னா அதே தலைமை ஆசிரியர் பல்வேறு வகையான விஷயங்களை அவர் பண்ணியிருப்பார். இந்த 22 வருஷத்துல எத்தனையோ அவருக்கு லீவ் போட்டு பள்ளிக்கூடத்தை லீவ் போட்டு காலேஜில் போய் கவுன்சிலிங் போய் அவர் அட்மிஷன் போட்டு பசங்களை காலேஜில் சேர்த்துறாரு. அந்த செய்தியாக வரவில்லை. ஆனா அவங்க கூட யாரோ ஒரு குடியார ஒருத்தர் சண்டை போட்டான்றது அத்தனை பேப்பர்ல வருதுங்க. இது அந்த அவல நிலைக்கு காரணம் என்னன்னா, நமக்கான பணி பாதுகாப்பு சட்டம் இல்லை என்ற ஒரே காரணமே தவிர வேறு எதுவுமே இல்லை. இதையெல்லாம் கேட்பதற்கு கூட எதை சொன்னாலும் தயாராக இருக்கிறோம். நாம எப்பவுமே யார் சொன்னாலும் செய்வோம். இங்க இருக்கக்கூடிய எல்லா எச்சமும் ஒண்ணுதான், எல்லாம் யார் சொன்னாலும் எல்லாத்தையும் செய்யறாங்க. இந்த கோபத்தெல்லாம் எங்க போய் காப்பாடா, அவங்க கட்டின பொண்டாட்டி இல்ல புருஷன் கிட்ட மட்டும் தான் காமிக்கிறது, இல்ல அதிகமா மீறி போச்சுன்னா பெத்த பிள்ளை கிட்ட தான் காமிக்கிறாங்க. வேற எங்கேயுமே காமிக்க முடியாது, யார் சொன்னாலும் செய்யறாங்க. நேற்றே போட்ட மேல இன்னைக்கு பாக்கலையா, சரி செஞ்சிடறாங்க. யார் செய்வா? கேட்டுக்கு ஆள் கிடையாது, யூனிவர்சிட்டி கிடையாது, ஆர்சி கிடையாது. எங்க இதுல ஒரு ஆர்சி ஒருத்தர் இருந்தார், டிசி எழுதுறாரு, மாற்றுச்சான்று 7 தப்பா எழுதுகிறார். சரி ஒரு டிசி தான் அவர் தப்பா எழுதிட்டாரு பார்த்தா 10 டிசி எழுதுகிறாரு. 10 டிசில வெவ்வேறு இடத்துல அதே தப்பா எழுதுகிறார், வேற மாதிரியான தப்பா எழுதுறாரு. அப்ப நாளைக்கு யார் எழுதுறான்னு கேட்க மாட்டோம், யார் கையெழுத்து போட்டோம்னு தான் கேட்போம். இந்த பாதுகாப்பு, இந்த தேவை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. மேல்நிலைப்பள்ளியில பணித்தொகுதியில இருந்த அத்தனை பேர் உயர்நிலைப்பள்ளிக்கு போயிட்டாங்க. இந்த ராஜா மாதிரி வாழ்க்கை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப அடிப்படை பணியாளர், தலைமை ஆசிரியர் என்ற பதவியே ஒரு அடிப்படை பணியாளர் வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களாகத்தான் நாம் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அடுத்த முறை இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் தொடருமானால் நிச்சயமாக அனைவரும் வர வேண்டும். இங்க சிபிஎஸ்இல் பணியமர்த்தப்பட்ட அத்துணை ஆசிரியர் பெருமக்களும் வரணும். இந்த கோரிக்கையில கிட்டத்தட்ட இன்னொரு கோரிக்கையை நான் சேர்க்க சொன்னேன். 23 மாதங்கள் தொகுப்பூதிய காலத்திலே பணியாற்றிய, தொகுப்பூதியத்தை 4500 சம்பளமாக வாங்கிய தலைமை ஆசிரியர், மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக 1600க்கு மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். கட்டாயமாக அந்த கோரிக்கையும் இந்த எங்களுடைய கோரிக்கையும் இதில் சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில அமைப்பு இந்த கோரிக்கைகளில் பாதி கோரிக்கைகள் ஓரளவு நிறைவடைந்து விட்டதாக அன்னை மீரா பொறியியல் கல்லூரியில் பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. அதில் தெரிவித்தார்கள், அடிப்படை பணியாளர்கள், அமைப்பு பணியாளர்கள், அதுவும் இந்த பாதுகாப்பு சட்டம், இது ரெண்டு அரசாங்கம் ஒத்துக்கொண்டதாக கூறியுள்ளார்கள். ஆனால் இந்த முறை ஒவ்வொரு இடத்துலையும் ஏன் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் போட்டாங்கன்னா, எவ்வளவு பேர் வராங்க, இதை வச்சுதான் நமக்கு அடுத்த கட்ட போராட்டம் அறிவிக்க போறாங்க. நம்ம பாட்டுன்னு போராட்டத்தை அறிவிச்சுட்டு தான் அங்க ஆள் இல்லைன்னா அசிங்கமாக போயிடும் அப்படின்றதுனால எல்லா மாவட்டத்திலையும் இன்னைக்கு எத்தனை பேர் கலந்துக்கினாங்க, இதை வச்சுதான் நம்ம அடுத்த கட்ட போராட்டம் மாநில அமைப்பு அறிவிக்க உள்ளது. அடுத்ததாக பல துறைகளை சேர்ந்தவர்கள் நடத்தும் கூட்டங்கள்லாம் நம்மளை போய் கலந்துக்க சொல்றாங்க. யார் வேணாலும் நம்ம பள்ளிக்கூடத்தில் விசிட் பண்றாங்க.
அதே ஒரு தாலுகா ஆஃபீஸு நம்ம போய் எதனா பண்ண முடியுமா? போன வருஷம் நீங்கள் எத்தனை பேர் ஜாதி சர்டிஃபிகேட்டுக்கு பணம்லாம் பசங்கிட்ட வசூல் பண்ணி கொடுத்து திருப்பி வாங்கினீங்க? அப்ப இந்த வருஷம் ஏன் நீங்க தரீங்க? நாங்க இதை கேட்டோம், பிஆர்டி எல்லாம் போய் கேட்டு இப்ப தாலுகா ஆபீஸ்ல எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போட எங்க ஸ்கூல் இல்ல, மற்ற ஸ்கூல் தான் வந்திருக்கு. அதாவது நாம சரியா இருந்தோம்னா அரசாங்கமோ இல்ல நம்ம மாவட்டத்தில் உள்ளவர்களோ கவனிப்பார்கள். அடுத்ததாக மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு சிஓரே தரலான்ட்டு ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு 2% அரசு ஊழியர்கள் ஆசிரியராக கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வாங்கியும் நம்ம தமிழ்நாடு அரசு அவர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணல. இன்னைக்கு கோர்ட் அவமதிப்பு வழக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, இன்னைக்கே ரிலீவ் பண்ணி அனுப்புங்க, அவங்க நாளைக்கே போய் பணியில சேரணும்ட்டு. யாருங்க? அடிப்படை அது அரசு ஊழியர்கள், எழுத்தர்கள்லாம். ஆனா நாம என்ன பண்றோம்னா தீர்ப்பு வாங்கிட்டோம். மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள்லாம் சிஓவா பதவி உயர்வு தரலான்ட்டு கோர்ட் உத்தரவு இருக்கு. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நம்ம மாநில அமைப்பு வழக்கு நிதி இல்லைன்னு சொல்றாங்க. அதனால இதற்கு நீங்க தலைமை ஆசிரியர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வழக்கு நிதி தருவதற்கு அதை நம்ம மாநில தலைவர்கள் மாநில அமைப்புகிட்ட பேசி கரெக்டாக சொல்லுவாருங்க. நம்ம கண்டிப்பாக வழக்கு போட்டோம்னா ஜெயிச்சிடலாம். அடுத்ததாக இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிச்சு. எந்த இடத்துல அதிகமான மாணவர்கள் இருக்கிறாலும் அங்கே வாத்தியாருங்க பணிக்கு வரமாட்டேன்றாங்க. இப்போ எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு 11ஆவதுல 140 பேர், அதே 6லேருந்து 12 வரையிலுமே 140 இருக்கிற ஒரு மேல்நிலை பள்ளி இருக்குது. அது நம்ம உயர்நிலை நம்ம டிஓ ஆகட்டும் சிஓ ஆகட்டும் அது போய் பார்த்துட்டு அந்த முதுகலை ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க இதெல்லாம் பார்க்கறதுன்னா நமக்கு ஈஸியா இருக்கா? பார்க்கறதே இல்லை. இப்போ ஒரு ஸ்கூல் நேற்று ஒரு டீச்சர் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா இந்த ஸ்கூல்ல வந்து 10 ஸ்கூல் மாணவர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. அப்போனா எப்படி பாரு, அவங்க வந்து ஒர்க் பண்ண இடத்துல 10 பேர் 5 பேர் தான் இருந்திருப்பாங்க போல இருக்குது. அடுத்ததாக இந்த என்எம்எம்எஸ் திறன் பயிற்சிக்கெல்லாம் இப்போ பேசியிருந்தீங்க. சில ஸ்கூல்லலாம் எதுவுமே கண்டுக்கலையா, திறன் பயிற்சியை பற்றி கண்டுக்கல, நீங்கள் மட்டும் தான் கண்டுக்கிறீங்க. எங்கள் ஒரு டீச்சர் கேட்டாங்க, சரிம்மா நீயே வரி சொல்லுமா. நான் என்ன பண்ணிட்டேன்னா 3 செக்ஷன் இருக்கேன். சி செக்ஷன் திறன் பயிற்சி, மற்ற செக்ஷனில் இருக்கிறவங்க அங்கே போட்டுருங்க, இவங்க இங்கே போயிடுங்க, அவங்க போய் எடுத்துங்க, அந்த மாதிரி ஒரு வழி பண்ணி விட்டுட்டேன். அதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதனால ஒர்க்கள் அதிகமாக தான் இருக்கு. இப்போ யாருமே நாம சொல்லி சாதிக்காததை நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தா, இப்போ கூட வாய்ஸ் கால் இருந்தீங்க, எப்போனாலும் நீங்க எடுக்காத விட்டுருங்க. எல்லாரும் எடுக்கலாம் இன்னொரு நாளைக்கு அவங்க பண்ணுவாங்களா? வாய்ஸ் கால்னா 5 மணிக்கு மேலே வந்து எடுக்காதீங்க. அது நம்ம சங்கம் முடிவு பண்ணி சொல்லிச்சுன்னா ஒரு இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரலையும் பண்ணுங்க. காலையில நம்ம பள்ளிக்கூடம் பரப்பும் அனைத்து வாய்ஸ் கால் வரும். ஏதோ இப்போ நம்ம நின்று எடுக்காம சில பேர் என்ன பண்ணுவாங்க, போன் அப்படியே பேசினே போவாங்க. இந்த வாய்ஸ் காலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்ம மாவட்ட அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த டைம்ல இருந்து இந்த டைம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போன் எடுக்க மாட்டோம். ஆமா, வாய்ஸ் கால்னா இந்த டைம்ல இருந்து டைம் கொடு. நைட்ல 9 மணிக்கு தராங்க, அரை மணி நேரத்தில் முடிக்கணும்ன்றாங்க. இதுக்கு நாம ஒற்றுமையாக இருந்தால் அவங்க தரவே மாட்டாங்க. இல்லை நீ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணீங்க. முன்ன ஒரு முறை நம்ம எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் வெளியே வந்தோம், ஆனால் பாதி பேர் வரல. ஒட்டுமொத்தமாக நம்ம மாவட்ட அமைப்பில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து செய்தால் நம்ம மாவட்டத்தில் உள்ள குறைகளையாவது நிவர்த்தி செய்து கொள்ளலாம். மாநில அமைப்பு எப்படின்னா இருக்கட்டும், நம்ம மாவட்டத்தில் ஒரு பிரச்சனையா நாம எல்லாரும் ஒன்னா சேரணும். அதுக்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே வணங்கி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மேல்நிலைப்பள்ளி இருபால் தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் வருகை தந்ததுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். நேற்று கூட மாநில அளவில் வந்து ஒரு இணையவழி கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் வந்து என்னன்னு கேட்டோம்னா, நம்ம இப்போ என்ன அஜெண்டா, இப்போ நம்ம ஒரு 3 கோரிக்கைக்காக மெயினாக வச்சிருக்கிறோம். நிறைய குறைபாடுகள் இருக்கு. முதல்ல வந்து இந்த குறைபாடுகளை முதல்ல நம்ம வென்றெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கோரிக்கையை சொல்லியிருந்தாங்க. அனைத்து பள்ளிகளிலும் அடிப்படை பணியாளர்கள் மற்றும் இந்த அமைச்சு பணியாளருடைய இந்த நியமனம் தொடர்பானது, அதுபோல சிபிஎஸ் திட்டத்தை ஜிபிஎஃப் ஆக மாற்றுவது, அதே போல இந்த நம்ம தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு பெறுவதில் உள்ள முரண்பாடுகளை களைதல், பணி பாதுகாப்பு சட்டம். இப்போதைக்கு இது இந்த அஜெண்டா, இதை பத்தி முதல்ல நம்ம பேசி இதை வென்றெடுக்கலாம். ஏன்னா நிறைய கோரிக்கைகள் வைக்கும்போது நம்முடைய கவனம் செதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதில் முதல்ல இந்த கருத்துக்களை நம்ம முன் வச்சு போராட்டத்தை நம்ம ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. அப்படி போராட்டம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தோட தலைநகரங்கள்லயும் முதல்ல நம்ம மாவட்ட ஆட்சியர் முன்னாடி அதை தொடர்ந்து
மாநில அளவில் இரண்டாம் கட்ட போராட்டமானது நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த போராட்டமானது தற்போது சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதில் வருத்தம் அளிக்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா, ஏறக்குறைய 174 தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய மாவட்டத்தில் வெறும் ஒரு 70 பேர் கூட நமக்கு வருகை தரவில்லை என்பதுதான் வருந்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இது ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம தலைமை ஆசிரியர் நம்முடைய பணிக்கான ஒரு கோரிக்கைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரும் ஒன்று திரண்டு திரளாக வர வேண்டும். இதை வைத்துதான் நம்முடைய அடுத்த கட்ட போராட்டமானது நிகழ்த்தப்பட உள்ளது. இனி வரும் காலங்களில் நம்ம இருக்கக்கூடிய நண்பர்கள், அருகாமையில் உள்ள நண்பர்களை இந்த நிகழ்வுகளை எடுத்து கூறி அடுத்து வருகின்ற எந்த விதமான நம்ம தலைமை ஆசிரியர் சார்பான போராட்டமாக இருந்தாலும் அனைவரும் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை நமது சகோதர சகோதரிகள் மேற்கொள்ள வேண்டும் என கூறி இந்த போராட்டம் வெற்றியடைய உதவிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு 4 முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 170 தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தில் இன்றைய தினம் ஒரு 80 தலைமை ஆசிரியர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த 80 தலைமை ஆசிரியர்களுக்கும் நம்முடைய மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழியவே 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 தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் வாழியவே தலைமை ஆசிரியர் கழகம் வாழியவே.